பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். வருகிற மே மாதம் 4ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடக்க இருக்கின்ற தங்கி படிக்கிற வேதாகம பாடசாலை நமது புதுக்கோட்டையில் நடக்க இருக்கின்றது. மொத்தம் 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான், மாணவர்கள் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்படுவோம். ஆகையினால சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக அந்த அலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டு சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 15 சீட்ஸ் ஒன்லி அவைலபிள். ஸோ சேர விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய வரங்களையும் கிருபைகளையும் தேவ சத்தத்தை கேட்கவும் ஆவிலே பலன் கொண்டு வளரவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விரும்பினால் சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து கால செய்திகளை கேட்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. உங்கள் வீடுகளுக்குள் அற்புதங்கள் நடப்பதாக. ஆமென். God bless you. God bless you all in Christ. Amen. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகம் 28:18. அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து. அடுத்து 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை என்னவென்று கேட்டால், அதிகாலையில் எழுந்த உடனே ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து. பாருங்கள், கர்த்தர் அவனை சந்தித்த இடத்திற்கு அடையாளமாய் நினைவாக ஒரு காரியத்தை செய்கிறான். தேவன் உங்களை சந்தித்து பேசின இடத்தின் நினைவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? என் வாழ்க்கையிலே முழு நேர ஊழியத்திற்கு கர்த்தர் அழைக்கும் பொழுது ஆண்டவர் அதிகாலையில் என்னை எழுப்பி மனோ அப்படின்னு டைரக்டா பேர் சொல்லி கூப்பிட்டார். I was so happy on that day. அதே போல இன்னொரு முறை கர்த்தர் என்னை பேர் சொல்லி கூப்பிட்டார். I was really happy. இது நான் சொல்லும்போது ஏன் அழுகிறேன் என்று கேட்டால், எனக்கு இன்னொரு முறை என் கர்த்தர் எனக்கு என்னை கூப்பிடுவாரான்னு என் மனசு ரொம்ப ஏங்குது. இன்னொரு முறை கர்த்தர் அழைக்கக்கூடிய பாக்கியத்தை தேவன் தருவாரா என்கிற ஒரு ஏக்கத்தை காண்கிறேன். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்று கேட்டால், அவர் சந்தித்த இடத்தை விட்டு விடாதே. அவர் உன்னோடு பேசி தந்த உடன்படிக்கையை மறந்து விடாதே. அவரோடு பேசி தந்த உடன்படிக்கையின் ஸ்தலத்தை விட்டு விடாது. நினைத்துக்கொள், this is the place the Lord has spoken me, that divine visitation happened. உடனே ஒரு தூணை நிறுத்தி அதை எண்ணெயை வார்த்து அந்த இடத்துக்கு ஒரு பேரை சுட்டுகிறான். எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறான் பாருங்க. how much is honoring God, how much you are honoring God, that much God can honor you. கர்த்தர் செய்ததை நினைத்துக்கொள். கர்த்தர் உன்னை சந்தித்த இடத்தை மறந்து விடாது. நம்ம நிறைய நேரங்களில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார், நிறைய காரியங்களை பேசுகிறார். ஆனா நம்ம அதெல்லாம் துச்சமா எண்ணி மறந்துடுறோம். ஈவன் ஆண்டவர் உங்களுக்கு சொப்பனங்களை காண்பித்திருக்கிறார், நிறைய சொப்பனங்களை கொடுத்திருக்கிறார். அந்த சொப்பனங்கள் எல்லாம் கூட துச்சமா எண்ணி விடுகிறோம். we didn't take it seriously. தேவன் கொடுத்த சொப்பனங்களை கூட மறந்து விடுகிறோம், அதன் குறித்து வைக்கிறது இல்லை. பிறகு அது நடக்கும் பொழுது, ஆமா அன்னைக்கு ஒரு சொப்பனம் கண்டல்ல, ஆண்டவர் பார்க்கிறாரே, எதுக்கு நான் உனக்கு சொப்பனம் காட்டுறேன்? ஈவன் இந்த தவறு நான் கூட செஞ்சிருக்கிறேன், நான் ஒத்துக்கொள்கிறேன் தேவ சமூகத்திலே. நான் உனக்கு எத்தனை சொப்பனம் காட்டியிருக்கமானோ, ஆனா நீ அந்த சொப்பனத்தை நீ குறித்து வைத்தாயா? எங்கேயாவது எழுதி வைத்தாயா? அதை நீ ஏன் துச்சமா எண்ணுகிறாய்? அது தீமையான சொப்பனம் வரும்பொழுது சாத்தானுடைய திட்டத்தை கூட உனக்கு காட்டி கொடுக்கிறேனே. நினைத்துக்கொள், கர்த்தருடைய சந்தித்த இடத்தை, பேசின இடத்தை மறந்து போகாதே மகனை. பேசி கொண்டிருக்கும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது, இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறது. பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை இயேசு தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது, பலவீனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சந்தித்து உங்களோட ஒரு வார்த்தை பேசினார்னா அதை மறந்துடாம நோட் பண்ணி வைங்க. டுடே if you saw any dream, my brother, note it down, write it down. Tomorrow when the things will be happen, God can said already told you. No, தீமையான சொப்பனமா இருந்தா கேன்சல் பண்ணுங்க. சாத்தானுடைய தந்திரத்தை உடைங்க. நீங்க ஜெயிக்கணும், நீங்க தோத்து போக கூடாது. பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று, இயேசு வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். Take this prophetic word, receive it in Jesus name. Amen, amen. God bless you. Have a blessed day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.